எடுத்துட்டு வந்தேன். சப்போட்டா எடுத்துட்டு வந்தேன், மாதுளம்பழம் எடுத்துட்டு வந்தேன். இது எல்லாமே எனக்கு அலர்ஜி. சாப்பிட்டா உடனே தொண்டையில் அரிப்பு வந்துடும், தும்மல் வந்துடும், மூச்சு விட முடியாது, சளி பிடிச்சிடும். அந்த மாதிரி மண்டையில் நீர் ஏறிடும். நேத்தி சாரோட ஹீலிங்கில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஹீல் பண்ணிட்டதுக்கப்புறம் பழம் இங்கே சாப்பிட்டுட்டு போனேன். இதில் எனக்கு வந்து ஐஸ் வாட்டர் பயங்கர அலர்ஜி. ஆனால் அது எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்கோ கொடுக்குறது, எனக்கு சார் கொடுத்து எனக்கு ஹீல் பண்ணார் அந்த ஐஸ் வாட்டரையும். நான் நைட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தயிர் எடுத்து தயிர் சாதம் சாப்பிட்டேன். ஸோ அதை எடுத்து தான் நான் என்ன நிஜமானவே தெரியும், எனக்கு ராத்திரி தலைவலி வந்துடும், என்னால் தாங்க முடியாது. ஆனால் நேற்று நைட்டு நான் தயிர் சாதம் சாப்பிட்டு படுத்துன்னு இருக்கேன். ஒரு சின்ன தும்மல் இல்லை. ஆமாம், கெமிக்கல் பாக்டீரியா. அதே மாதிரி தான் தோசை மாவு போடுறீங்க, சரியா? எப்படி பொங்கி வருது? எதனால பொங்கி வருது? பாக்டீரியா. அந்த பாக்டீரியா எங்கேருந்து வருது? அம்மாவோட கையிலேருந்து. அந்த பாக்டீரியா புள்ளைக்கு எப்படி சோறு விட்டுறீங்க? நல்லா பெணி பாட்டியோட பாக்கெல்லாம் போவோம், அம்மாவோட பாக்கெட் எல்லாம் போவோம். அப்புறம் வயிறு இந்த மாதிரி ஆயிடும். கேஸ் எல்லாம் இந்தியன் சொல்ல. பிகாஸ் த கேஸ். நீங்க சோறு சாப்பிடுறீங்க, சின்ன வயசுல பாட்டி நல்லா பணிஞ்சு கொடுத்துருப்பாங்க. சில பேர் வாயில மென்னு வரை கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா மேடம்? ஆமா சார், மென்னு கொடுப்பாங்க. அந்த வாயில பேக்க எல்லாம் உடம்புக்கு பிள்ளைங்க போவோம். அதெல்லாம் செய்யாதீங்க. அது பிள்ளைங்க பல்லுல சாப்பாடு ஊற்றுவாங்க. செய்யாதீங்க. இருக்கிற எல்லாமே அந்த பிள்ளைக்கு போவோம். பல்லு போய் ஃபுல்லா போயிட்டு பேக்டரியா போயிடும். இதெல்லாம் செய்யாதீங்க. கையை பாய்க்காதீங்க. மெதக்காரன் வந்து ஸ்பூன் பாய்ப்பான், சீனா வந்து சாப்ஸ்டிக் பாய்ப்பான். தொட மாட்டான் சாப்பாடு. மேடம் எங்க ஊர் வாங்க, ஒரு 10 சேர் நிப்பாட்டுங்க, 10 தவணை நிப்பாட்டுங்க. அந்த 10 நான் வயிறு போட்டுருக்கோம். அவ்வளோ எல்லாமே இருக்கும் மேடம். அந்த மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி கேஸ் ப்ரொடியூசிங் பாக்டீரியா பொங்கி வரும் மேடம். வேற எல்லாம் ஃபுல்லாக பாக்டீரியா இருக்கு மேடம். புரியுதுங்களா? நான் சொல்லுங்கள். நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். இப்போ காலையில் எழுந்து நான் வந்து கிளம்பி கிளாஸ்க்கும் வந்திருக்கேன். ஒரு சின்ன தலைவலி கிடையாது, தும்மல் கிடையாது, தொண்டை அரிப்பு கிடையாது. எனக்கு அந்த தலைவலி வந்தால் பேக் பெயின், பேக் மண்டை, கழுத்தெல்லாம் வலி வந்துடும். அப்படியே தலை தொங்க போடதா சாய்க்கிறதானே தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தேன். நேற்று நைட்டு 25 இயர்ஸாக இருக்குது. எந்த பழமும் சாப்பிட முடியாது. ஆப்பிள், வாழைப்பழம் தவிர எந்த பழமும் சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்து நேற்று சார் கொடுத்த ஹீலிங்கில் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆயிருக்கு. நான் வந்து எங்கள் எனர்ஜி வந்து லைஃப் டைம். நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்க, திருப்பி வரவே வராது. ஒன் டைம் ஃபினிஷ். ஓகே.